இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மகர ராசி. எந்த நேரத்தில் எது செய்யணுமோ அதை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான். முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு பந்தயம் வச்சாங்கன்னா ஆமை அப்படியே மெல்ல போய் அந்த பந்தயத்தில் வெற்றி பெறுது மாதிரிங்களா, அந்த மாதிரி தான் மகர ராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆமை மாதிரி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி தான். இறுதியில் என்னமோ மகர ராசி என்பர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப சிறப்பாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமைசாலிங்க. ஏன்னா நில ராசி, சனிக்குரிய ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மந்த புத்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். படிப்பு வேலையாகட்டும் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மெல்லமாக தான் எல்லாத்தையுமே ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நிதானமானவங்க அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் கொஞ்சம் முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்க தயங்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்க, எப்போ தான் ஒரு முடிவை ஃபைனலாக எடுப்ப அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. ஆனால் சொன்ன நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்து முடிச்சுடுவாங்க. காலதாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இந்த மகர ராசி என்பர்கள் எப்பவுமே எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அது கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க, பிள்ளைங்க, காதல் எல்லாமே அந்த நினைப்பே உங்களுக்கு வரும். வேலையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க எதுவும் கண்டு காணாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஓரக்கனால தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து இருக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு ஆறாமரை உட்காந்து யோசித்து இவங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குணாதிசயம் கூட அவங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும், சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு படிப்படியாக அதிகரிக்க போகுது. உங்களுடைய பேச்சுக்குன்னு தனி ஒரு மதிப்பு இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தது இல்லையா, அந்த நினைப்பு இந்த காலகட்டத்தில் வராது. ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்படுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, உங்களுடைய உடைமையை பத்திரமா பார்த்துக்கோங்க. வெளியில் எங்கேயாவது போகும்போது, வண்டி வாகனத்தில் போகும்போது, இதை வெளியில் போனீங்கன்னா உங்களுடைய பொருளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா களவு போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில், வியாபாரத்தில் வேகமான போக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சரக்கு அனுப்பும்போது கூட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய கடமையை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்யுங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி கிடப்பில் இருந்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. நம்மளால் இதை செய்ய முடியும், ஏன் அதை அப்படியே போட்டு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கையில் எடுப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு செய்யக்கூடிய யோகம் இருக்குது. அதுலேயும் நல்ல ஒரு சாதகமான பலன் பெறக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். செய்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா
அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. ஏன்னா மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தடிமனான வார்த்தைகளை மற்றவங்க உங்கள் மேலே திணிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போதும் கூட கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசணும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பேசுகிறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த வார இறுதியில் அதெல்லாம் சரியாயிரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். கொஞ்சம் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. நீங்களே போகலனா கூட வம்படியாக சில பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருந்த அந்த நிலை மாறும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று பாடங்களை படிக்கும்போது கவனமாக படிக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்றவையெல்லாம் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி வருகின்ற நாட்களில் மகாலய அமாவாசை வர இருக்குது. அந்த நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. முன்னோர்களுக்கு இந்த 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்கலாம். ஏன்னா மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதுதான் ஆகாலயபட்ச அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா இந்த அமாவாசை ஆகாலயபட்ச அமாவாசையில் உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், நண்பர்கள், குருமார்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். மற்ற அமாவாசைகள்லாம் நம்மளுடைய நெருங்கிய உறவுகளுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும். 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த அமாவாசையில் எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். எல்லாருடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசையை மறந்துடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த மகர ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு தீரும். வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு வேலையில் நீங்கள் இறங்கினாலும் கொஞ்சம் அலைச்சலை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வெளியில் கொடுத்துருந்த பணம் கூட இந்த டைமில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா கைக்கு வரத்துக்கு சின்ன சின்ன தாமதங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த பணம் கைக்கு வரத்துக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலரால் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்க வேண்டாம். அப்படி கேட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. எப்பவுமே நீங்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வர மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சந்தர்ப்பம் அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறன்னு போய் நீங்கள் இடர்பாடுகளில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நண்பர்கள் வட்டாரத்தால் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக காணாமல் போன ஒரு பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாகவும் விவேகமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வருமானம் சீராக இருக்குது. விரும்பிய இடமாற்றம், மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, சக ஊழியர்களுடைய நட்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, வேலையில் தொழிலில் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான். எந்த ஒரு வேலையில் இறங்குனீங்கனாலும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனக்கவலை படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். வீண் அலைச்சல், தேவையில்லாத இடர்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு
எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.